சூரத்துல் காரிஅ. அத்தியாயம் 101. அல் காரிஅ, திடுக்கிடச் செய்யக்கூடியது. மக்காவில் அருளப்பெற்றது. வசனங்கள் 11. திருக்குர்ஆனின் 101வது அத்தியாயம் அல் காரிஅ, திடுக்கிடச் செய்யக்கூடியது எனும் அத்தியாயம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயமாகும் இது. இதில் 11 வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அளவிலா அருளாளன், நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். திடுக்கிடச் செய்யக்கூடியது. திடுக்கிடச் செய்யக்கூடியது என்றால் என்ன? திடுக்கிடச் செய்யக்கூடியது என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா? அந்நாளில் மனிதர்கள் சிதறி கிடக்கும் விட்டில்கள் போல் ஆகிவிடுவர். மலைகள் உதிர்க்கப்பட்ட களிமண் இழை போல் ஆகிவிடும். அன்று யாருடைய நன்மையின் எடைகள் கனமாக உள்ளனவோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார். யாருடைய நன்மையின் எடைகள் கனம் குறைவாக உள்ளனவோ அவரின் தாயகம் ஹாவியா ஆகும். அது ஹாவியா என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா? அது சுட்டெரிக்கும் நரகமாகும். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதல் 2 வசனங்களில் திடுக்கிடச் செய்யக்கூடியது, திடுக்கிடச் செய்யக்கூடியது என்றால் என்ன என்று வினவுகின்றான். திடுக்கிடச் செய்யக்கூடியது அல் காரிஅ. இந்த வசனங்களில் திடுக்கிடச் செய்யக்கூடியது என்பதை குறிக்க அல் காரிஅ என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இச்சொல்லானது அல் ஹக்க, உறுதியாக நடக்கவிருப்பது. அத்தாம்ம, பேராபத்து. அஷ்ஷாக்க, பேரிரைச்சல். அல் காஷியா, சூழ்ந்து கொள்ளக்கூடியது போன்ற பெயர்களைப் போலவே மறுமை நாளின் பெயர்களில் ஒரு பெயராகும். பின்னர் அடுத்த வசனத்தில் அந்த நாளின் நிலையை பிரம்மாண்டப்படுத்தும் வகையிலும் அது குறித்து திகிலூட்டும் தொனியிலும் திடுக்கிடச் செய்யக்கூடியது என்றால் என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா என உயர்ந்தோன் அல்லாஹ் வினவுகின்றான். விட்டில்கள் போல் சிதறும் மனிதர்கள். பின்னர் திடுக்கிடச் செய்யும் அந்நாள் குறித்து விவரிக்கும் வகையில் அந்நாளில் மனிதர்கள் சிதறி கிடக்கும் விட்டில்கள் போல் ஆகிவிடுவர் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது அன்றைய தினம் மக்கள் தமக்கு ஏற்படும் தடுமாற்றம் காரணமாக பரவலாக பிரிந்து போவதும் வருவதுமாக இருப்பதில் அவர்கள் சிதறி கிடக்கும் விட்டில்களைப் போன்று இருப்பார்கள். இதையே மற்றொரு இடத்தில் அவர்கள் பரவி கிடக்கும் வெட்டில்கள் போல் இருப்பார்கள் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். கம்பளி இழை போல் உதிரும் மலைகள். அடுத்த வசனத்தில் மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பளி இழைகள் போல் ஆகிவிடும் என்று உயர்ந்தோன் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது மலைகள் உதிர்க்கப்பட்டு பீந்து கிளம்பத் தொடங்குகின்ற கம்பளி இழை போன்று மாறிவிடும். இந்த வசனத்தில் கம்பளி இழை என்பதை குறிக்க மூலத்தில் அல் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கம்பளி ஆட்டு ரோமத்தின் இழை என்றே பொருள் கூறியுள்ளார்கள். பின்னர் உயர்ந்தோன் அல்லாஹ் மக்கள் மேற்கொள்ளும் செயல்களின் விளைவை பற்றியும் தம் செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் இறுதியில் அடையவிருக்கும் கௌரவம் அல்லது கேவலம் பற்றியும் அடுத்தடுத்த வசனங்களில் எடுத்துரைக்கின்றான். நன்மையின் எடை கூடினால், அதையே அடுத்த 2 வசனங்களில் அன்று யாருடைய நன்மையின் எடைகள் கனமாக உள்ளனவோ, அதாவது யாருடைய நன்மைகள் அவருடைய தீமைகளை விட மிகைத்திருக்கின்றனவோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார், அதாவது சொர்க்கத்தில் இருப்பார் என்று அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். நன்மையின் எடை குறைந்தால் அடுத்த 2 வசனங்களில் யாருடைய நன்மையின் எடைகள் கனம் குறைவாக உள்ளனவோ, அதாவது யாருடைய தீமைகள் அவருடைய நன்மைகளை விட மிகைத்தனவோ அவரின் தாயகம் ஹாவியா ஆகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தில் அவரின் தாயகம் என்பதை குறிக்க உம்முஹு என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இந்த வசனத்திற்கு அவர் நரக நெருப்பில் தமது மூளையை, அதாவது மூளை தரையில் படும் வகையில் விழுவார் என்று பொருள் கூறப்பட்டுள்ளது. உம்முஹு என்றால் என்ன? இந்த இடத்தில் அவரது மூளை என்பதை குறிப்பதற்கு உம்முஹு என்னும் சொற்றொடர் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நரகத்தில் தலைகீழாக விழுவார் என்று பொருள் கூறினார்கள். சிலர் அவர் மறுமையில் இறுதியாக போய் சேரவிருக்கும் அவரது புகலிடம் உம்மு ஹாவியா ஆகும் என்று இந்த வசனத்திற்கு பொருள் சொல்கின்றனர். இதில் ஹாவியா என்பது நரகத்தின் பெயர்களில் ஒன்றாகும். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருப்பதாவது, ஹாவியா என்னும் அந்த நரகத்தை தவிர வேறு புகலிடம் எதுவும் அவருக்கு இல்லை என்பதாலேயே அது அவரது தாயகம் என்று கூறப்பட்டுள்ளது. அப்துல் ரஹ்மான் பின் ஜைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
ஹாவியா எனும் நரகமே அவரது தாயகமும் அவர் இறுதியில் போய் சேரவிருக்கும் அவரது புகலிடமும் ஆகும் என்று கூறிவிட்டு அவர்களின் புகலிடம் நரகமாகும் என்னும் இறை வசனத்தை ஓதி காட்டினார்கள். அத்தியாயம் 3 வசனம் 151. ஹாவியா என்றால் என்ன? இதனாலேயே உயர்ந்தோன் அல்லாஹ் அடுத்த 2 வசனங்களில் ஹாவியா குறித்து விவரிக்கும் வகையில் அது என்னவென்று நபியே உமக்கு தெரியுமா, அது சுட்டெரிக்கும் நரகமாகும் என தெரிவிக்கின்றான். அல் பின் அப்துல்லா அல் அஹ்மா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இறை நம்பிக்கையாளர் ஒருவர் இறந்துவிட்டால் அவரது உயிர் இறந்து போன மற்ற இறை நம்பிக்கையாளர்களின் உயிர்களிடம் கொண்டு செல்லப்படும். அப்பொழுது அந்த உயிர்கள் புதிதாக வந்திருக்கும் உங்கள் தோழரை ஆசுவாசப்படுத்துங்கள், ஏனெனில் அவர் உலகத்தின் கவலைகளில் இருந்துள்ளார் என்று கூறுவார்கள். பின்னர் அவரிடம் இன்ன ஆள் என்ன ஆனார் என்று அவர்கள் விசாரிப்பார்கள். அதற்கு அவர் அந்த ஆள் இறந்துவிட்டார் என்று அவர்களிடம் கூறுவார். அல்லது அந்த ஆள் உங்களிடம் வரவில்லையா என்று அவர்களிடம் கேட்பார். அப்பொழுது அவர்கள் அவரது புகலிடம் ஹாவியா என்னும் நரகத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருப்பார் என்று கூறுவார்கள். நால்ருன் ஹாமியா இங்கு சுட்டரிக்கும் நரகம் என்பதை குறிக்க நால்ருன் ஹாமியா என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டிருக்கிறது. அதாவது கடினமான சூடுள்ள கரிக்கும் நரகம், அதன் தீ கொழுந்தும் ஜுவாலையும் கடுமையானதாக இருக்கும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதமின் மகன்கள் பற்ற வைக்கும் நெருப்பானது நரக நெருப்பின் 70 பாகங்களில் ஒரு பாகமாகும் என்று சொன்னார்கள். அப்பொழுது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே, நரகவாசிகளை தண்டிக்க பூமியில் உள்ள இந்த நெருப்பே போதுமானதாக இருக்கிறதே என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நெருப்பானது பூமியில் உள்ள இந்த நெருப்பை விட 69 மடங்கு கூடுதலாக வெப்பமேற்றப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். மற்றொரு அறிவிப்பில் மேற்கண்ட தகவல்களுடன் அதில் ஒவ்வொரு பாகமும் பூமியில் உள்ள இந்த நெருப்பின் வெப்பம் கொண்டதாய் இருக்கும் என்ற தகவலும் இடம்பெற்றுள்ளது. நபிமொழிகள் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களின் உலகில் உள்ள இந்த நெருப்பானது நரக நெருப்பின் 70 பாகங்களில் ஒரு பாகமாகும். அது கூட 2 முறை கடலில் தோய்த்து எடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு மட்டும் தோய்க்கப்பட்டதாக இல்லையாயின் அந்த நெருப்பில் அல்லாஹ் யாருக்கும் எந்த பயனையும் வைத்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு நெருப்பின் தாக்கம் கடுமையாக இருந்திருக்கும். 2. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரக நெருப்பில் 1000 ஆண்டுகள் தீமூட்டப்பட்டது. இறுதியில் அது சிவந்து போனது. பின்னர் மறுபடியும் 1000 ஆண்டுகள் அதில் தீமூட்டப்பட்டது. இறுதியில் அது வெண்மையானது. பின்னர் மீண்டும் 1000 ஆண்டுகள் அதில் தீமூட்டப்பட்டது. இறுதியில் அது கருமையானது. ஆகவே நரகம் அடர் கருப்பு நிறம் கொண்டதாகும். 3. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நரகம் தனது இறைவனிடம், என் இறைவா, என்னுடைய ஒரு பகுதி மறுபகுதியை தின்கின்றதே என முறையிட்டது. எனவே இறைவன் அதற்கு ஓய்வு தரும் வகையில் ஒரு மூச்சு குளிர்காலத்திலும் மற்றொரு மூச்சு கோடை காலத்திலுமாக 2 மூச்சுகள் விட்டுக்கொள்ள அனுமதி அளித்தான். அவைதான் குளிர்காலத்தில் நீங்கள் அனுபவிக்கும் கடும் குளிரும் கோடை காலத்தில் நீங்கள் அனுபவிக்கும் கடும் வெப்பமும் ஆகும். 4. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெப்பம் கடுமையாகும் போது அது தணியும் வரை தொழுகையை தாமதப்படுத்துங்கள். ஏனெனில் கடுமையான வெப்பம் நரக நெருப்பின் பெருமூச்சு காரணமாகவே உண்டாகிறது. அல் காரிஅ அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது. புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.